அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரெகுலரா இந்த வீடியோ கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட். இப்போ எல்லோருமே சேல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா எப்படி இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பார்ப்போம். உங்களுடைய கஸ்டமர் பெரும்பாலும் நீங்க போன் பண்ண உடனே, அதாவது ஒரு 2 ரிங் அடிக்குது, அந்த 2வது ரிங்லேயே உங்களுடைய கஸ்டமர் எப்பவுமே உங்களுடைய போன் காலை மிஸ் பண்ணாம எடுத்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? 2வது விஷயம், நீங்க நிறைய கேள்வி கேட்குறீங்க. அவருடைய கேள்வி எல்லாத்துக்குமே நீங்க உங்களுடைய கேள்வி கேட்குறீங்க, அவர் பதில் சொல்றாரு, அவருடைய கேள்வி கேட்கிறாரு, நீங்க பதில் சொல்றீங்க. இப்படி ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் உங்களுக்கும் உங்களுடைய கஸ்டமருக்கும் இருந்தா எப்படி இருக்கும்? 3வது, உங்களுடைய கஸ்டமர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயம் அப்படியே முழுசா உங்களுக்கு ஒரு 70 mm ஸ்கிரீன்ல ஒரு படம் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி அவருடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த மன ஓட்டம் ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியுது. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கஸ்டமருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த ரேப்போ அப்படின்றது வேற லெவல்ல இருக்கு. இது மாதிரியான விஷயம்லாம் ஒரு கஸ்டமர் கூட இருந்தா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா உண்மைக்கும் சொல்லணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை பில்ட் பண்றது அப்படின்றது ஒரு கலை. அந்த கலையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இப்போ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோசியல் எக்ஸ்சேஞ்ச். இந்த கலை உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க சோசியல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற விஷயத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சோசியல் எக்ஸ்சேஞ்ச்ன்றது என்ன அப்படின்னா, பொதுவாகவே கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீங்க ஒருத்தர் கூட பழகுறீங்க அப்படின்னா அவரு கூட பழகும்போது ஏற்படக்கூடிய சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசு ஒரு அசை போடும். அசை போட்டு அதுல சாதகம் அதிகமா இருந்ததுன்னா அந்த உறவை தொடர்ச்சியா ஹேண்டில் பண்ணி கொண்டு போகும். ஒருவேளை பாதகம் இருந்தது அப்படின்னா அந்த உறவை கட் பண்ணிடும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேனே, உங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு கூட நீங்க போகும்போது அவர் எப்பவுமே செலவே பண்ண மாட்டார். எல்லா செலவையும் உங்களை தான் பண்ண வைப்பார். அதே மாதிரி அடிக்கடி உங்ககிட்ட இருந்து காசு வாங்குவார், திரும்பி கொடுக்கவே மாட்டார். இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நாள்ல அந்த ஃப்ரெண்டை எப்படி ஓரம் கட்டணுமோ அந்த மாதிரி ஓரம் கட்டிடுவோம். இது என்ன காரணம் அப்படின்னா, அவர் கூட பழகிறதால நமக்கு பாதகம் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி தெரியும். அதால அவர் நம்ம ஓரம் கட்டிடுவோம். இப்போ இத மாதிரி ஒருத்தரை பத்தியுமே நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு நார்மலாவே ஒரு விஷயம் உருவாயிடும். இதை பத்தி நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணதுடைய முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு யார்கிட்ட உதவி கிடைக்குமோ அவங்க கூட நம்மளுடைய தொடர்பு ரெகுலரா இருக்கும். அப்படி உதவி கிடைக்கல அப்படின்னா தொடர்பு ரெகுலரா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கலிபோர்னியால ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ஆராய்ச்சி பண்றாரு ஒரு பேராசிரியர். அந்த பேராசிரியர் என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ஒரு ஓவிய கூடத்துக்கு கூட்டு போறோம். அவர் அந்த பேராசிரியருடைய உதவியாளர் தான் அந்த கூடத்துல இருக்கார். வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிலருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. அவர் வாங்குறப்போ, வெளியில போயிட்டு வாங்கிட்டு வரப்போ 2ஆ வாங்கினாரு. வாங்கிட்டு எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஒரு சிலருக்கு கூல்ட்ரிங்க்ஸை கொடுக்கல. ஆனா அந்த மாணவர்கள் எல்லாருமே வெளியில போகும்போது அவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு ஒரு சேரிட்டிக்காக பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருக்கெல்லாம் அவர் கூல்ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணாரோ அவங்க மட்டும் அந்த சேரிட்டிக்காக பணத்தை கொடுத்துருக்காங்க. யாருக்கு ஆஃபர் பண்ணலையோ அவங்க கொடுக்கல. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் திரும்ப கிடைக்கும் அப்படின்றது. இது ஒரு ஹியூமனுக்கான ஒரு சைக்காலஜி. நீங்க ஒரு ஹோட்டல் போறீங்க, ஹோட்டல்ல போயிட்டு உட்காந்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கடைசியா பில்லு வருது. அந்த பில்லு கூட அந்த சப்ளை பண்ண நபர் ஒரு சாக்லேட் வச்சு கொடுத்தாரு அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு நம்ம அதிகமான டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதுவே ஒரு 2 சாக்லேட் வச்சாரு அப்படின்னா இன்னும் அந்த விஷயம் நமக்கு அதிகமாகவும் நிறைய டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். இது எப்படி நமக்கு இது தோணுதோ அதே போல உங்களுடைய வாடிக்கையாளர் நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க லஞ்செல்லாம் கொடுக்க தேவையில்லை. அந்த சாக்லேட் கொடுக்குற மாதிரி மற்ற விஷயங்கள் பண்ற மாதிரி நீங்க லஞ்செல்லாம் கொடுக்க தேவையில்லை. உங்களுடைய வாடிக்கையாளருக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாருங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய வாடிக்கையாளர் இருக்கக்கூடிய தொழில், அவர் எந்த ஃபீல்டில் இருக்காருன்னு சொல்லி பாருங்க. அந்த ஃபீல்டுல அவருக்கு இருக்கக்கூடிய அவருடைய ஃபீல்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது விஷயங்களை நீங்க கிரகிச்சு அதை பத்தி தேடி அதுல ஏதாவது அவருக்கு புதுசா ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இது மாதிரி நீங்க எதை வேணாலும் பண்ணலாம். உங்களுடைய வாடிக்கையாளருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுதான் இந்த ரேப்போ கிரியேட் பண்ணும். அப்படி ரேப்போ கிரியேட் பண்றப்போ உங்களுடைய வாடிக்கையாளர் நீங்க எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி அந்த போனை
எடுப்பாரு. நான் முதல்ல சொன்ன அந்த 4 விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதை வந்து இப்படியும் வந்து சொல்லலாம். ஒருவேளை நீங்க எனக்கு இல்லை சார் நான் சேல்ஸ்ல தானே இருக்கேன், நான் போயிட்டு ஏன் வந்து அவர்கிட்ட அவருடைய விஷயத்தை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், நான் என்னுடைய ப்ராடக்டை பத்தி தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ராடக்டை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா அது எதுவுமே வந்து ஏற்புடையதாக இருக்காது. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு செடியை வந்து விற்கிறீங்க அப்படின்னா, நீங்க அந்த செடியை பத்தி இந்த செடியில இருந்து இத்தனை இலைகள் வரும், இப்படி பூ பூக்கும் அப்படின்லாம் சொல்றதால உங்களுடைய ப்ராடக்டை பத்தி மட்டும்தான் நீங்க வந்து சொல்ல முடியுமே தவிர, உங்களுடைய வாடிக்கையாளருக்கு அது எந்த விதத்துல உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்போ உங்களுடைய வாடிக்கையாளருக்கு உபயோகமா எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட நீங்க சொல்லலாம். இது மாதிரி உங்களுடைய தோட்டத்துல நீங்க இந்த செடியை விற்கும்போது அந்த செடியிலிருந்து வரக்கூடிய மலர்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால உங்களுடைய தோட்டம் வந்து அழகா இருக்கும். இந்த ஏரியாலேயே உங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் ஒரு நல்ல நறுமணத்தை தரும். இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாடிக்கையாளருக்கு வாங்கணும் அப்படின்ற விஷயம் வந்து தோண ஆரம்பிக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெனிஃபிட்ஸை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ்ன்றது ஈஸியா எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாடிக்கையாளரோட நீங்கள் முதல்ல அந்த சோசியல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொன்ன விஷயத்தை நீங்க கரெக்டா பண்ணீங்கனாலே உங்களுடைய சேல்ன்றது 100% வருவது உறுதி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.